ஒரு சில பொண்ணுங்கலாம் இருக்காங்க. அந்த பொண்ணுங்க எங்கேயும் வெளிலலாம் சுத்த மாட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ் திடீர்னு கால் பண்ணி வெளில போலான்னு சொன்னா முடியாது. பாய் ஃப்ரெண்ட் கிட்ட பெர்மிஷன் கேட்கணும், அப்டேட் பண்ணணும் அப்படிலாம் இருப்பாங்க. ஆனா அவங்களோட பாய் ஃப்ரெண்ட்ஸ் எங்க வேணாலும் போவானுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நைட்டு படத்துக்கு போறதா அவங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். பெர்மிஷன் கேட்டு மாட்டாய்ங்க. திடீர்னு நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது பசங்க கால் பண்ணி மச்சான் டீ கடைக்கு போலாமான்னு கூப்பிட்டா அவனுங்க பாட்டு பைக் எடுத்துட்டு போயிடலாம். அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா அவனுங்க ஆம்பள பசங்க. ஆனா அதுவே அவங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பண்ணா சண்டை வந்துரும். பட் இத வந்து அந்த கேர்ள் ஃப்ரெண்ட்ஸே அகைன்ஸ்டா இருக்க மாட்டாங்க. அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஓகே இதான் ரியாலிட்டி போல, இதான் லவ் போல அப்படின்ட்டு. எப்படிடா எப்படி கிரீன் ஃபிளாக்ஸா இருக்கீங்க கேர்ள்ஸ் எல்லாம்? என்கிட்டலாம் வந்து என் பாய் ஃப்ரெண்ட் வந்துட்டு நைட்ல நீ படத்துக்கு போக கூடாது, உனக்கு சேஃப்டி இல்லைன்னு சொன்னாங்கன்னா ஓகே நானும் நைட்டு படத்துக்கு போக மாட்டேன், நீயும் இனிமே உன் ஃப்ரெண்ட்ஸோட நைட்டு படத்துக்குலாம் போக கூடாது. பிகாஸ் சேஃப்டி எனக்கு மட்டும் இல்லைல்ல, உனக்கும் தானே இருக்கு. ஏன்னா இப்பெல்லாம் நம்ம நியூஸ்ல நிறைய பாக்குறோமே, பசங்களுக்குமே சேஃப்டி இருக்கிறது இல்லையா? அங்கங்க கொலை கொள்ளை எல்லாமே நடக்குது. என்ன பண்ணுவ? ஸோ என்ன போக கூடாதுன்னா நீயும் போக கூடாது, வீட்டுல நைட்டு அழகா தூங்கு. இப்படி எல்லாம் நம்ம சொன்னோம்னா உடனே டாக்ஸிக்கா